விடிய காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே உங்களுக்கு கனவு வருது. அந்த கனவில் நீங்கள் விரும்புகிற நபரே கனவில் வராங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கனவு வருது. அதுவும் பேய் கனவு, அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேச போகல. நீங்கள் விரும்புகிற ஒரு பர்சன் அந்த கனவில் வராங்க அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன். ஏற்கனவே நீங்கள் நம்மளோட வீடியோஸை நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளேயே வந்திருக்கீங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னாலும் சரி, நான் சொல்கிற விஷயத்த எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் யார்கிட்டையுமே, அதாவது வீடியோவின் மூலமாக உங்கள் யாருக்கூடையுமே நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ அதற்கான நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆன்மீகத்துடைய ஒரு புள்ளி தான் நம்ம எல்லாருமே கண்ணால் பார்க்க முடிஞ்சு ஆமாப்பா உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிற சயின்ஸுன்னு சொல்லலாம். பாருங்கள், இது உங்களுக்கு மட்டும் நான் இந்த விஷயத்த சொல்லலை, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏற்கனவே ஆன்மீகவாதிகள் நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் பல காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போன விஷயங்களை தான் பல காலம் கடந்த பிறகு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. அப்போது ஒரு விஷயத்த ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப லேட்டாக புரிஞ்சதுக்கு பிறகு தான் நமக்கு நம்பிக்கையே வருது. பாருங்கள், புரிதல் அப்படிங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட், நம்பிக்கை அப்படிங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட். நம்ம நம்புனா நமக்கு ஒரு புரிதல் உருவாகும். ஆனால் எனக்கு புரிஞ்சாதான் ஒரு நம்பிக்கையே உருவாகும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் சயின்ஸை நம்புகிறவங்க. அதற்குன்னு ஆன்மீகவாதிகள் எல்லாரையுமே நம்புங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு இடையிலையுமே இருக்கும். கருத்து வேறுபாடு கருத்து மோதலை உருவாக்கும். அதை ப்ரூவ் பண்ணு அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் ஒரே ஒரு நொடியில் ஒரு மிராக்கல் ஒன்று நடக்கும். அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மிராக்கல் நடக்கும். அப்போது அவங்க நம்புகிறாங்க. அப்படி நம்பி என்னோடய கிளாஸுக்கு வந்தவங்க எக்கச்சக்கமான பேர். மேம், இதெல்லாம் பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தேன், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தேன், யூனிவர்ஸா அது என்னடா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்று நடந்தது மேம், அதற்கு பிறகு தான் நான் நம்ப ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க எக்கச்சக்கமான பேர். நீங்கள்லாம் குட்டியூண்டு சர்க்கிளில் வாழ்கிறதுனால மிராக்கல் நடந்தது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் கூட கம்யூனிகேஷன் வச்சுட்ருப்பாங்க இல்லையா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய காண்டாக்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கேட்டு பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடந்த மிராக்கலை கண் கூட பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் கண்ணால் ப்ரூவ் பண்ணு அப்போ நான் நம்புகிறேன் அப்படிங்கிற வேர்டை விட்டுருங்க. நீங்கள் நம்புனீங்கன்னா உண்மையாகவே ஒரு ஃபார்முலா உருவாகும். நீங்கள் நம்புங்க, அதுதான் ஃபார்முலா. கண்ணில் பார்த்ததுக்கு பிறகு ஆமாடா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஆமாடா அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல, அந்த புரிதலை உருவாக்கக்கூடியதே ஆன்மீகம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேவையில்லாமல் 3 நிமிஷம் பேசி வேஸ்ட் பண்ணிட்டீங்க டைமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குறது ஓகே. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்காமலே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் நிறைய குவியும், இதெல்லாம் போய் இதெல்லாம் பேக் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஓகே, 3 மணியில் இருந்து 5 மணிக்குள்ளே, விடிய காலை நேரம் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அதுவும் கனவுனால் எழுந்திருக்கிறீங்க. அந்த கனவில் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அந்த பர்சன் உங்கள் கனவில் வராங்க. இதற்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கான பதிலை 1 by 1 பார்க்கலாம். கவனம் வேறு எங்கேயும் சிதறக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் கனவில் வரட்டும். என்ன வேணால் நடக்கட்டும், என்ன மாதிரியான சம்பவம் வேணால் நடக்கட்டும், எதை வேணால் பேசியிருக்கட்டும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவங்கள ஏற்கனவே பார்த்த இடத்துல தான் பார்க்குறீங்களா, ஏற்கனவே பேசின வார்த்தைகளை தான் பேசுகிறீங்களா, அவங்களும் நீங்களும் ஏற்கனவே உடுத்தி இருந்த உடையை தான் நீங்கள் இன்றைக்கும் அந்த கனவில் பார்க்கும்போது அதே காஸ்டியூம்ஸாக நீங்கள் போட்டிருக்கீங்களா, ஏற்கனவே நடந்த சம்பவம் தான் இந்த கனவுலையும் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை
ஏற்கனவே நடந்த விஷயந்தான் இந்த கனவில் வந்திருக்கு அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்னங்கிறத சொல்கிறேன். உங்கள் ஆழ்மனம் உங்களை தூண்டி விடுதுன்னு அர்த்தம். சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ உங்கள் ஆள் மனசில் நீங்கள் பதிய வைக்கக்கூடிய ஒரு நபருடைய நினைவுகள் 100 வருஷம் ஆனாலும் அது உங்கள் ஆள் மனசில் சேவாயி அப்படியே தங்கி போய் தான் இருக்கும். உங்கள் ஆள் மனசுடைய வேலை என்ன? உனக்கு இது வேணாமா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தல்ல, அப்போ அது உனக்கு வேண்டாமா, நீ அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துதல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய வெளிமனம் ஒரு அழகான உணர்வையோ அல்லது அதிர்ச்சி தரும் உணர்வையோ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆள் மனசுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தது அப்படின்னா உடனே ஆள் மனம் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஆழ்மனம் அதனுடைய வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பல குழப்பத்துலேயும் ரொம்ப கஷ்டத்துலேயும் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறீங்க, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன பண்ணும்? உங்களுடைய ஆழ்மனம் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த ஆழ்மனம் அப்படிங்கிற குழந்தை என்ன பண்ணும்? ஏங்கி தவிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ ஏங்குற நேரத்தில் உங்களுடைய கனவின் மூலமாக அது கொண்டு வந்து ஞாபகப்படுத்துதல் பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் உங்கள் கனவில் வருது. அந்த கனவில் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். கில்ட்டியாக ஃபீல் ஆகுதா இல்லை ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுதா? ஓகேங்களா? சில பேருக்கு மிஸ்ஸிங் ஃபீல் வரும், இன்னும் சில பேருக்கு சந்தோஷமான ஃபீல் வரும். ஸோ இந்த ஃபீலிங்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்பை அடுத்தது நீங்கள் எடுக்கலாம். அப்படியே 2வது விஷயத்துக்கு வந்துடலாம். இது வரைக்கும் பார்க்காத இடத்துல பார்க்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரியான காஸ்டியூம்ஸை யூஸ் பண்ணதே இல்லை. அப்படி ஒரு காஸ்டியூம்ஸ் போட்டிருக்கீங்க. பேசாத புது பேச்சு பார்க்குறீங்க. இனி இது நடக்கவே இல்லை. கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு இடத்தையோ இப்படி ஒரு சம்பவத்தையோ நீங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை உங்கள் கனவில் பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் ஆழ்மனம் உங்ககிட்ட ஃப்யூச்சரை கன்வே பண்ணுதுன்னு அர்த்தம். எதிர்காலத்தை உங்களுடைய கனவின் மூலமாக உங்களுடைய ஆழ்மனம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது, நீ இப்போவே சரியாக யோசிக்க ஆரம்பி, உன்னோட எண்ணங்களை இன்றைக்கே மாற்றினா உன்னுடைய எதிர்காலம் மாறும் அப்படிங்கிறத உங்ககிட்ட எச்சரிக்கிறதுக்காக அந்த கனவுகள் வருது. புரிஞ்சுக்கோங்க. கனவில் தப்பான ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நடந்துரும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கனவில் தப்பான விஷயம் நடந்துருச்சு, இப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். ஓகேங்களா? அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்கையும் உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கனவில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த விஷயத்துலேருந்து உங்களால் மீண்டு வெளியில் வர முடியும். இதை யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கனவில் ரொம்ப கெட்ட விஷயம் நடந்திருக்கும். அந்த கனவு மறந்தே போயிருக்கும். ஆனால் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க. மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்கும், மனசு ரொம்ப பாரமாக இருக்கும். அந்த நாள் முழுக்க எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே கஷ்டமாகவே உங்களுக்கு இருக்கும். காரணமே தெரியாது எரிஞ்செரிஞ்சு விழுவீங்க, வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஹாப்பியான கனவு வரும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இடத்துல அவங்கள பார்க்குறீங்க. இது வரைக்கும் பேசாத பேச்சு, பார்க்காத ஒரு சம்பவத்தை நீங்கள் கனவில் பார்க்குறீங்க. அதுவும் ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேங்களா? கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க தான் வரப்போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதுவே கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களோட வைப்ரேஷனை, உங்களோட எனர்ஜி லெவலை ஹை பண்ண முடியும். ஸோ அதனால் எதிர்காலத்தை உங்களால் அழகாக ஃபேஸ் பண்ண முடியும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இல்லூஷன் மாதிரி சடன்னாக வருது மேம். அதுவும் அந்த இல்லூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பிக்சர் மாதிரி தான் வருது. தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுது, பயந்துட்டேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு அர்த்தம் என்னென்னா அவங்க வருத்தப்படுறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வருத்தப்படுறாங்க. மேபி உங்கள் கனவில் அது வரத்துக்கு ரீசன் உங்களை நினச்சி ஐயையோ இவங்களுக்கும் நம்ம பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க கில்ட்டி ஃபீல் கூட கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன்.
100% ஷுவராக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறவங்க அங்கே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா இங்கே இவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இல்லூஷன் ஒரு செகண்டில் உருவாகுது. தடாபடான்னு நீங்கள் எழுந்திரிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறீங்க. புரியுதுங்களா? கனவுங்கிறது வேறு, இல்லூஷன் அப்படிங்கிறது வேறு. ஓகே, 4வது விஷயம், அதே இல்லூஷன் ரொம்ப ஹாப்பியாக வருது. மேம் எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி வருது. மேம் அவங்க என்னை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரே ஒரு பிக்சர் மாதிரி தான் மேம் வந்தது. குட்டியோண்டு கனவாக இருந்தது மேம், சடனாக எழுந்திரிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த இல்லூஷன் பார்த்திங்கன்னா அது ஒரு இல்லூஷன் தான், ஆனால் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க சூன்லி வரப்போகிறாங்க, உங்களை தேடி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த கேள்விக்கான பதிலை நான் பல வீடியோஸில் சொல்லிட்டேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, நெருக்கமாக ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வேவ்ஸுக்கு இடையில தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வேவ்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கருவி தான் நம்மளுடைய செல்ஃபோன். இன்றைக்கி நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போது லேப்டாப்பில் கூட என்ன பார்த்துட்ருக்கலாம் இந்த வீடியோவை, இல்லை அப்படின்னா செல்ஃபோனில் கூட பார்த்துட்ருக்கலாம். ஸோ இது எப்படி பாசிபிள்? வேவ்ஸ்னாலே தானே பாசிபிளாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எங்கேயோ இருந்து என்னோடய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க, வேவ்ஸ்னால தானே நடக்குது. இந்த லேப்டாப்பை, இந்த செல்ஃபோனை உருவாக்குனது யார்? நம்மளுடைய மூளை. நம்மளுடைய மூளை சும்மா அப்படியே இருக்கா? நம்ம மூளைக்கு எங்கேருந்து ஆர்டர் வருது? பிரபஞ்சத்திலேருந்து வருது. நம்ம மூளை எப்படி செயல்படுது? வேவ்ஸ்னால தான் செயல்படுது. வேவ்ஸ் ஒன்றுக்கும் நம்பர்ஸ் உண்டு. வேவ்ஸுடைய பேரே நம்பர்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு அதிர்வலைகளுக்கும் நம்பர்ஸ் தான் கால்குலேஷன். ஓகேங்களா? நம்பர்ஸ் தான் பாஸ்வேர்டு. உங்களுடைய ஃபோன் நம்பர் ஏன் நம்பராக இருக்குது? அது ஒரு வேளை விஜயலக்ஷ்மி அப்படிங்கிற பேரை வச்சிட்ருக்கலாம் இல்லையா? புரியுதுங்களா? இல்லை காயத்ரி அப்படின்னு ஒரு பேர் வச்சிட்ருக்கலாம்ல. ஏன் எழுத்து இல்லாமல் அது ஏன் நம்பர்ஸாக இருக்குது? ஏன் நீங்கள் எல்லோரும் கோடிங் படிக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள், கோடிங் எதுக்கு படிக்கணும்? ஸோ நம்ம எல்லாருமே வேவ்ஸுக்கு இடையில தான் வாழ்ந்துட்டுருக்கோம். உங்களுக்கு என்னை யாருன்னே தெரியாது, ஆனால் என்கிட்ட ஒரு 10 நாள் நீங்கள் பேசிட்டு போனால் கூட 50 வயசில் நீங்கள் என்னை நினச்சிங்கன்னா எனக்கு உங்கள் ஞாபகம் நிச்சயமாக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்கிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு போனால, அவள் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பா? நல்லா இருப்பாள்ல, ஹாப்பியாக இருந்தால் சரிதான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு 2-3 நாள்லையோ இல்லை அன்றைக்கி கூட அவங்கக்கிட்ட எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, மேம் என்ன ஞாபகம் இருக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? என்னை யாருன்னே தெரியாது, என்னை பார்த்தது கூட இல்லை, என் கூட பழகுனது கூட இல்லை, ஆனால் இந்த கனெக்ஷன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செயல்படுது. இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்து பழகி காதலிச்சு உங்கள் ஒருத்தருடைய ஆள் மனசில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சேவ் ஆகி தான் காதல் அப்படிங்கிறதே பிறக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே நினச்சா இங்கே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுதான் ட்வின் ஃப்ளேம் தியரி. நம்மளுடைய வேவ்ஸுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வேவ்ஸ்னால தான் ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி வாய்ஸை நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே டியூன் பண்ணால் எதுவுமே இல்லை, ஃபோன் கூட இல்லை, மெசேஜ் எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்கள பற்றின ஸ்வீட்டான மெமரிஸை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகும். எப்போ போகும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராத்திரி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அவங்க தூங்கிட்டுருப்பாங்க, ஆல்ஃபா நிலையில் தூங்கிட்டுருப்பாங்க. 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ண மெசேஜ் அப்போ தான் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு கனவு வருது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கனவு வந்தாலும் சரி, அவங்களுக்கு கனவு வந்தாலும் சரி, இதுதான் ரீசன். பாருங்கள், நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள், நேத்திக்கு நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காகவே நிறைய மேதைகளை அவங்களுடைய அரசவையில் வச்சுருப்பாங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, புலவர்களை இல்லை, மேதைகளை, அறிவியல் அறிஞர்களை தான் கூடவே எப்போவுமே வச்சுருப்பாங்களாம். ஏன்னா சொப்பனங்கள், அதாவது கனவின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ராஜாக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு கோட்பாட்டை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் சந்தேகத்திற்கான பதிலை நான் அந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வேறு ஏதாவது என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும், கவுன்சிலிங் எடுத்துக்கணும், லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், இந்த மாதிரியான வாண்டட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.